ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்க்குறீங்களா? கொள்ளு, ஆலிவரை, சோம்பு, சீரகம் எல்லாம் போட்டு பவுடர் பண்ணி மார்னிங்கில் 2 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு தண்ணி 1 லிட்டர் தண்ணியில் குடிப்பேன். இதில் இந்த கப்பு இருக்கு இல்லைங்களா, இதில் 2 கப்பு கொள்ளு எடுத்துக்கணும். அதே 2 கப்பு ஆளி விதை எடுத்துக்கணும். அப்புறம் 1 கப்பு சோம்பு, 1 கப்பு சீரகம். இவ்வளோதான் இதனுடைய இன்க்ரீடியன்ஸு. இதை போட்டு நல்லா ஒன்றுன்னா தனித்தனியாக வறுத்து கடாயில் போட்டு எடுத்து இங்கே பாருங்கள், வறுத்து வச்சுருக்கிறேன். நல்லா வாசனை வர மாதிரி, இங்கே பாருங்கள், வாசனை வர மாதிரி நல்லா எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்கிறேன் தனித்தனியாக. இது ஆறினோடனே நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன். ஒரு 2 ஸ்பூன், அதில் இவ்வளோ ஸ்பூன், ஒரு ஸ்பூனில் இவ்வளோ இருக்கும் இல்லையா, அது மாதிரி 2 தடவை போட்டு தண்ணியில் கொதிக்க வைக்கிற தண்ணியில் போடணும். தண்ணி கொதிக்கணும், அப்போ போடணும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். அந்த இதெல்லாம் நான் வந்து வடிகட்டெல்லாம் மாட்டேன். எல்லோரும் வடிகட்டி குடிப்பாங்க, நான் வடிகட்ட மாட்டேன். அது அப்படியே நைஸாக அரைச்சிறதுனால அப்படியே குடிச்சிடுவேன். இது எதுக்குன்னா, எனக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வந்துச்சு. அப்போ வந்து தண்ணி நிறையா குடிக்கிறது இல்லைன்னாங்க. அதனால் காலையில் எந்திரிச்சோடனே இதை போட்டு 1 லிட்டர் தண்ணி, 1.5 லிட்டர் தண்ணி குளிச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் சாப்பிட்றப்ப அப்பப்போ குடிக்கிற தண்ணி இதாகிடும். அதுக்கப்புறம் எனக்கு கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளமே வரல. பனம்பழம் வைக்க காக்கா விழுந்தது, காக்கா உட்கார பழம்பழம் விழுந்ததுங்கிற ஒரு பழமொழி மாதிரி எனக்கு கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இல்லாதனால நான் இதை கரெக்டாக ரெகுலராக குடிக்கிறேன். இந்த கொள்ளும் வந்து உடம்புக்கு நல்லது. ஆளி விதையும் வந்து இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து நல்லா கொழுப்பெல்லாம் குறைக்கும்பாங்க. டயட்டுக்கு டயட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் இதை குடிச்சிட்ருக்கிறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.